ஒரு பேட்டரியை நான் பேரலல்ல கனெக்ட் பண்றேன். இது ஒரு பேட்டரி ஆயிடுச்சா? இது இன்னொரு பேட்டரியா? எதுல கனெக்ட் பண்றேன்? நல்லா பாரு. கரண்ட் வந்து இங்கல இருந்து 500 கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்து மேல I1 கீழே I2ன்னு பிரியும். கரெக்டா இல்லையா? இது parallelங்கிறதுனால என்னோட டோட்டல் I வந்து I1 plus I2 வெரி குட். வோல்டேஜ் என்ன இருக்கும்? சேம். அப்ப I நான் எப்படி எழுதிக்கலாம்? V by R. V by R. No. V by R. V தான் in terms of epsilon எழுதுவோம். கரெக்டா இல்லையா? V by R. இந்த R பார்த்தனா ஈக்குவலன்ட். V பார்த்தனா ஈக்குவலன்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு I1 க்கு பதிலா V1 by R1 plus V2 by R. ஆக்சுவலா ஸ்மால் r யூஸ் பண்ணலாம். ஏனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா R ஸ்மால் r. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இந்த V க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? இப்ப இந்த இடத்துல கேபிட்டல் I கரெக்ட்டா? டோட்டலா எஃபெக்ட் இது டோட்டல் தானே. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R by R. இதுக்கு மட்டும் நீங்க big R போடுறீங்க. ஏனா big ரெசிஸ்டன்ஸ். See big R னா அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R net. சரி விட்டுரு. சரிங்க மேடம். மொத்த நீங்க குட்டியே அப்புறம் எது இங்க பாருங்கனே R1 R2 இருக்கு. இந்த R இல்ல. இந்த R வந்து R net. சரியா? R வந்து R net. V1 க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? epsilon 1 minus I1 R1 by R1 plus epsilon 2 minus I2 R2 by R2. கரெக்ட்டா? இப்போ இத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த R நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா epsilon minus IR. கரெக்ட்டா? எனி டிஃபிகல்ட்டி? இல்ல எனக்கு இது புரியலனா இந்த ஒரு டேர்ம் நீ R ல டிவைட் பண்ணிக்கோ. equal to epsilon 1 by R1 இந்த இடத்துல plus epsilon 2 by R2 னு போட்டுக்கலாமா? கரெக்ட்டா? இப்போ நல்லா பாரு. இந்த டேர்ம் வந்து R1 கேன்சல் ஆயிருமா? மைனஸ் I1 இங்க மைனஸ் I1 சோ இப்படி போட்டுக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? இப்போ நீங்க அந்த லாஸ்ட் இதுல R1 இதுக்கு தனியா அதுக்கு தனியா பண்ணிக்கலாம். ஆமா மேடம். இப்போ நல்லா பாரு. இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் இந்த R கேன்சல் பண்ணா என்னோட I யோட வேல்யூ I1 plus I2 வந்துரும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமாவா இல்லையா? இப்போ எப்சிலான் பை R என்ன கிடைக்குது எனக்கு? எப்சிலான் பை R1 plus இது வரைக்கும் கிளியரா? எனி டிஃபிகல்ட்டி? இது டைமென்ஷனலி கரெக்ட்டா? எப்சிலான் வந்து பேசிக்கலி வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் பை டைமென்ஷனலி கரெக்ட். இந்த இடத்துல epsilon 1 by R1 plus epsilon 2 by R2 into R போடலாமா? போடக்கூடாது? இப்போ டைமென்ஷனலி கரெக்ட்டா? எஸ். இந்த R என்ன? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். parallelல இந்த R ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? சப்புன்னு அடிச்சேன்னா எங்கேயாவது போய் விழுவ. parallel வேல்யூ எப்பவுமே என்ன ஆகும்? கம்மியாகும். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல R ஓட வேல்யூ என்ன? R1 R2 by R1 plus R2. கரெக்ட்டா? ஓகே.
நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூவை நான் டினாமினேட்டர்ல எழுதணும்னா எப்படி எழுதுறது? ஓகே, பிரின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்கே போயிட்டு ஆர் இன்வர்ஸ்னு போட்டுக்கோங்க. இந்த ஆர் இன்வர்ஸை இல்லை நாட் அதான் கரெக்டு. மேலே இருக்க வேல்யூ கீழே வந்துச்சுன்னா ஆர் இன்வர்ஸா, கீழே இருக்கிறது மேலே போகிறப்ப ஆர் இன்வர்ஸ் போட்டப்ப மேலே இருக்கிறது கீழே வந்து ஆர் இன்வர்ஸ். அந்த ஆர் இன்வர்ஸை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 1/r எழுதிக்கலாமா? மேல இருந்தா கீழே கொண்டு வரணும், ஏன்னா உங்க புக்ல கொடுத்துருக்க ஃபார்மேட்ல நான் கொண்டு வரணும், அவ்வளவுதான் என்னுடைய. இப்போ நல்லா பாரு, இந்த 1/r parallel connection, இந்த 1/r எப்படி எழுதுவ? r1 plus r2 sorry 1/r1 plus 1/r2. அப்ப இதோட எப்சிலானோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தனா, எப்சிலான் 1/r1 plus எப்சிலான் 2/r2 டிவைட் பை 1/r1 plus. புரியுதா? இது வந்து ஃபார்முலாக்காக மட்டும், டெரிவேஷன் பார்ட்டுக்காக மட்டும். ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நீ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டிவிஷன் தெரியாது, இதுல ரெசிப்ரோக்கல் எது எதை கூட மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் என்ன பண்ண பொஸ்க்குன்னு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவேன், இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுவேன். சரியா? அவங்க இந்த ஃபார்மேட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது அவங்க பிரச்சனை. சரியா? புரியுதா? அப்போ என்னோட இ நெட்டோட வேல்யூ என்ன? எப்சிலான் 1/r1 பிளஸ் எப்சிலான் 2/r2. இப்போ லாஜிக்கலா திங்க் பண்ணி பாரு, எனக்கு வோல்டேஜ் வேணும், இது வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம், அதனால ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணிடுறோம். புரியுதா? என்னோட ஆர் நெட் இந்த இடத்துல ஆர் நெட்டோட வேல்யூ என்ன வரும்? கரெக்டா? அப்ப ஆக்சுவலா பார்த்தனா இந்த இடத்துல இந்த மொத்த வேல்யூ ஆர் நெட்னு சொல்லி இங்க எழுதிக்கலாமா? அதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ற பொறுத்திருக்கும் இ நெட் நீ எப்சிலான் 1/r1 பிளஸ். புரியுதா? இப்போ வந்து இல்லாத அறிவை யூஸ் பண்றேன்ட்டு இந்த R2 இந்த R கூட கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க கரண்ட் இருக்கு, இங்க வோல்டேஜ் இருக்கு, எப்படின்னே டைமென்ஷனலி கரெக்ட். சரியா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் தெரியுமா? பரவாயில்ல. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? சீரீஸும் முடிச்சுட்டேன், பேரலும் முடிச்சுட்டேன். சரியா? இப்போ ப்ராப்ளம் முடிக்கலாம். For cell of equal EMF இல்ல, for cell of equal EMF. அப்ப பேசிக்கலி வந்து E net கேக்குறாங்க. E net ஓட ஃபார்முலா என்ன பார்த்து? E by epsilon 1/r1 epsilon 2/r2 by 1/r1 1/r2. அப்போ எப்சிலான் காமன் எடுத்தனா 1/r1 plus 1/r2 கேன்சல் பண்றதுக்காக. அப்ப திடீர்னு இங்க ஆர் நெட் இது கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, எப்படின்னே. ஏன்னா நல்லா பாரு, 1/r1 plus 1/r2 ஆக்சுவலி 1/r நெட்டா. அப்ப ஆர் நெட்டை இது மட்டும் மேல வந்துச்சு, இது ஆர் நெட் ஆயிருமா? அப்புறம் நீ அப்படி கேட்டுறக்கூடாது. எப்படி நீ ஆர் நெட்டை 1/r1, ஆர் நெட் வந்து r1 r2/r1 plus r2 தானே. புரியுதா? அதனால இப்படி வச்சு அப்ப பேசிக்கலி என்ன ரெசிஸ்டர் வச்சு பார்த்தது, இந்த லெசன்ல பேட்டரி வச்சு பார்க்கறோம். இப்போ நல்ல பாரு, இதோட மீனிங் என்ன? சப்போஸ் இது ஒரு பேட்டரி, இது இன்னொரு பேட்டரி. நல்லா பாரு, எப்பயுமே நான் பேட்டரியை ஒயர் வச்சு கனெக்ட் பண்றேன்னு அவங்க வாழ்க்கையில என்ன ஒரே ஒரு வேலை, பொட்டென்ஷியலை ஒரே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லெட் மீ சே இங்க ஒரு 10 வோல்ட் பேட்டரி இருக்கு, இங்க ஒரு 4 வோல்ட் பேட்டரி இருக்கு. நான் கனெக்ட் பண்றேன் 10 வோல்ட் பேட்டரியும் 4 வோல்ட். அப்போ உடனே சார்ஜ் என்ன ஆகும்னா 10 வோல்ட் பேட்டரியில இருந்து கிளம்பி 4 வோல்ட் பேட்டரிக்கு வர ஆரம்பிச்சிருமா? வருமா வராதா?
ஏன் ஏன்னா ரெண்டுமே வேற வேற பொட்டன்ஷியல்ல இருக்கு bro இப்போ 4 வோல்ட் பேட்டரியோட மேக்ஸिमम கெபாசிட்டியே 4 வோல்ட் தானா அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்ப வந்து ஹீட் ஆகி டிசிபேட் பண்ணும் அப்ப என்ன ஆகுதுன்னா பேசிக்கலி இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருமா அப்ப இவனோட எஃபெக்டிவ் வோல்டேஜ் பார்த்தனா 10க்கும் 4க்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு வேல்யூல போய் சேர்ந்து முடிச்சிருவாங்களா ஏன்னா ஒருத்தவ டிஸ்சார்ஜ் ஆகுறான் அப்ப 10ல இருந்து கம்மியாகும் அதுல இருந்து கம்மியாகும் புரியுதா 8 எனி டிஃபிகல்ட்டி 6 7 சரி அதே வந்து சப்போஸ் ஸ்டார்டிங்லயே ரெண்டு பேட்டரியும் ஈக்குவல் வோல்டேஜ்ல இருந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் நல்லா பாரு டோட்டல் வோல்டேஜ் இங்க என்ன வருது E net என்ன வருது அப்ப ரெண்டு ஈக்குவல் அப்ப 10 10 இந்த இடத்துல பாயிண்ட்ல என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக் 10 வோல்ட் எங்கேயுமே அதாவது மொத்தமா பேட்டரில இருந்து போகும் இதுல இருந்து டிஸ்சார்ஜ் சார்ஜிங் கான்செப்ட் நடக்காது புரியுதா அப்ப சரி நல்லா பாடுறேன் இங்க 10 இங்க 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே என்னன்னா இங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துருச்சா இப்போ இந்த ஒயர் என்ன சொல்லுது ரெண்டு பேரும் முதல் ஈக்குவல் ஆகுங்க அப்போ நம்ம சர்க்கியூட்டுக்கு அப்புறமேல் கொடுப்போம் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேரை ஈக்குவேட் பண்ற அளவுக்கு ஒருத்தவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவா இன்னொருத்தவங்க சார்ஜ் ஆகி ஒரு ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுவாங்க அப்போ மேபி லெட் மீ செட் 10 4 இருக்குன்னு வச்சுக்கோ எஃபெக்டிவ் வந்து 7 வரும் அப்போ ஃபைனலாக இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் 7 வோல்ட்டில் வந்து நிற்கும் இப்போ இது நான் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணியிருப்பேன்னா அப்போ இது மொத்தமாக சேர்ந்து ஒரு பேட்டரி மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த பேட்டரி 10 வோல்ட் இந்த பேட்டரி 4 வோல்ட் ஆனால் ஈக்குவலண்டா ஒரு 7 6 ஏதோ ஒரு வோல்ட்டா வந்து இது ரெண்டு சேர்ந்து ஒரு பேட்டரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் புரியுதா பட் இப்போ என்ன ஆயிடுச்சு சப்போஸ் ரெண்டுமே 10 ஆட்டோமேட்டிக்லி இந்த பாயிண்ட் 10 வோல்ட் ஆயிருமா அப்போ அந்த பேட்டரி ரெண்டு சேர்ந்து 10 வோல்ட்டா பிஹேவ் அதான் இப்போ இந்த 10 வோல்ட் பேட்டரி 20 வோல்ட் பிஹேவ் பண்ணா நல்லா பாரு தம்பி 10 வோல்ட்னா என்னன்னா இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கு இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆமாவா இல்லையா இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல கரெக்ட்டா இல்லையா அப்ப இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காது என்ன இது 10 ஆனா இது 0 அப்ப இது ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்ப அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேட்டரி மாதிரி பிஹேவ் பண்ணுமா புரியுதா ஓகே நாளைக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றப்ப புரியும் நினைக்கிறேன் See இப்போ திரும்பி சொல்றேன் see பேசிக்கலி ஒரு பேட்டரி வந்து ஒரு பேட்டரி இருந்தா நீ வந்து ஈக்குவலன்ட் பேட்டரி அந்த பேட்டரியோட வோல்டேஜ் அப்படியே எடுத்துப்ப இப்போ ரெண்டு பேட்டரி இருந்தா என்ன ஆகும் அதோட ஈக்குவலன்ட் வேல்யூ தானே கண்டுபிடிப்போம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் போது ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணா இதோட ஈக்குவலன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போற நீ இப்போ ரெண்டுமே 10 10 அதோட ஈக்குவலன்ட் டு 10 தானே இருக்கும் புரியுதா ஒன்னு வந்து 10 இருக்கு இன்னொன்னு 4 அப்ப அதோட ஈக்குவலன்ட் வந்து 10க்கு 4க்கு நடுவுல இதோட வேல்யூ வருமா இது புரிஞ்சா ஓகே போதும் இப்போ சப்போஸ் போலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க இது ஒரு பேட்டரி இது இன்னொரு பேட்டரி இது எப்சிலான் 1 R1 எப்சிலான் 2 R2 R3 எப்சிலான் 3 ஏன்னா போலாரிட்டி ரிவர்ஸ் பண்றப்போ மூணு பேட்டரி ரெண்டு பேட்டரி இருந்தாலும் ஓகே தான் பட் நீ கன்ஃபியூஸ் ஆயிருவே இல்லை எதுக்காக இதை பாசிட்டிவ் எடுத்தாங்க அதை ஏன் பாசிட்டிவ் எடுக்கல ஓகேவா அப்போ ரெண்டு எது இருக்கோ அதை பாசிட்டிவ் எடுத்துக்கோ அப்போ ஃபார்முலா என்ன ஆக போகுது E net எப்சிலான் 1 by R1 plus எப்சிலான் 2 by R2 minus whole divide by 1 plus R1 1 by R1 plus 1 by R2 plus 1 by R2 மைனஸா பிளஸ்ஸா plus ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே பிளஸ் தான் சரியா ஓகே